இப்போ பிரெஸ்ட்ல வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு கட்டி இருக்கு, அது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அது அப்படியே ஒரு பெயின் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை நாங்க என்ன மாதிரியா அதை அனலைஸ் பண்ணி உள்ளவும் கணவன் மனைவி போன்றவர்கள் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு முக்கியம் கொடுக்காம இருக்க கூடாது, ரெண்டுக்கும் பார்க்கணும். மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவ எந்த ஒரு ஸ்டேஜ்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணா நல்லா? சுகர் இருந்தா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து இருக்கு. அது உண்மையா? குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு பெண்கள் மட்டும்தான் காரணமா? மெனோபாஸ்ங்கிறது ஒரு வருஷத்துல நிக்கிறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வீட்டுல ஒரு பிரளயமே. பெண்களோட உறுப்புல நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் யூரின் போற பாதை, பீரியட்ஸ் வர பாதை, மலக்குடல் பாதை, இது எல்லாமே பக்கம் பக்கமா 40 இயர்ஸ் நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், ஒரு மேமோகிராமோ, ஒரு அல்ட்ராசவுண்டோ, ஒரு பிளட் டெஸ்டும் பண்ணி பார்க்கணும். குழந்தையே பிறக்காதா அப்படின்னு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதுக்கு சர்ஜரி மட்டும் தான் சொல்யூஷன். இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அடிக்கடி இருக்கு, அது வந்துட்டு எப்பவுமே எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நார்மலா. மாதங்களுக்கு நிக்கிற சமயத்துல நான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனை, பெண்கள் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு டாக்டர்கள் பதில் அளிக்கிறார்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலை வணக்கம். பேசிக்கா நான் இங்க வந்தது மெயினா என்னன்னா உங்களோட சிம்டம்ஸ் என்னென்ன, அதோடைய அறிகுறிகள் என்னென்ன, அப்படி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு பிரீஃபிங்காக நான் பேச வந்திருக்கேன் இப்போ. ஸோ ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துட்டோம்னா அப்பா அம்மா பசங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க. யாருக்கு என்ன தொந்தரவுகள் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் தொந்தரவு வந்துச்சுன்னா யார்கிட்ட போவாங்க? அம்மா கிட்ட தான் போவாங்க. வீட்டு தலைவன் அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் கூட அவர் சொல்றாரோ இல்லையோ குடும்ப தலைவி தான் பார்ப்பாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, ஏதோ தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கு, டாக்டர்கிட்ட போகணுமா அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தோட கன்சர்ன்ஸுமே ஒரு தாய் ஒரு அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியுது. பட் ஆனா எத்தனை பேரு உங்க ஃபேமிலியில உங்களுக்கு ஏதாச்சும் சிரமங்களோ இல்ல தொந்தரவுகளோ இருந்துச்சுன்னா உங்களை வந்து கேட்டிருக்காங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கறத போய் சொல்லி நம்ம தான் போய் அவங்ககிட்ட நம்ம தான் போய் டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். என்னென்ன தொந்தரவுகள் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். பூப்படைகிற வயசு அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். பட் ரீசெண்டா நாங்க ஓபிடிஸ்ல எல்லாம் பாக்குறது என்னன்னா 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஈவன் 8 இயர்ஸ்லயே வந்து சின்ன குழந்தைகளாமே அவங்களுக்கு வந்து வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். சாப்பிட்றதுல நீங்க இனிஷியலா சொல்றீங்க, அப்புறம் நிறைய சாப்பாடு கொடுக்குறீங்க, வெயிட் போட வைக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து இனிஷியலா அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே பூப்படைகிறதுக்கான ஏஜ் வருது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை, கரெக்டான ஆக்டிவிட்டிஸ் இல்லை, எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பர்ன் பண்றது இல்லை. சின்ன வயசு 5 வயசு வரைக்கும் சாப்பிட்றதில்லன்னு சொல்றீங்க. அந்த குழந்தைங்க மனசுல ஓகே நம்ம சாப்பிட்றதில்லன்னு 7 வயசுக்கு மேல எந்த விதமான உடற்பயிற்சியுமே இருக்கிறதுல சாப்பிட்றதுல மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்காவாசி பேஷண்ட்ஸ் ஓபிடியில வரவங்க எல்லாருமே சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதாவது ஒரு 10 வயசு 11 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமனா வந்துட்டு இருக்காங்க. உடல் பருமனா வர்றதுனால ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் மேல கொழுப்பு படைதல் அதிகமா ஏர்லியராகவே உங்களுக்கு வந்து வயசுக்கு வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ செகண்ட் ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடின்ட்டு. ஐ திங்க் இங்க யங் ஜெனரேஷன்ஸ் நீங்க யாருக்கு போய் ஸ்கேன் இப்ப எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் ஸ்கேன்ல வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி. பிசிஓடினா என்ன அப்படின்னா நீர்க்கட்டிகள், கருமுட்டையில எனக்கு நீர் கட்டி இருக்கு, அதனால எனக்கு பீரியட்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கறதுதான். ஸோ இது வந்து இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். வெயிட் இருக்கிறதுனால பிசிஓடி வருது, பிசிஓடி வர்றதுனால பீரியட்ஸ் வர்றதில்லை. பட் ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீர் கட்டி இருக்குது கருமுட்டையில, அதனால எனக்கு வந்து பிசிஓடி தொந்தரவு இருக்கு, பீரியட்ஸ் வர்றதில்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த பிசிஓடி எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிஷியலா உங்களுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது அதிகமா வெயிட் போடுறது, ஆரோக்கியமற்ற உணவுகள் எடுக்கிறதுனால, மூணாவது உடற்பயிற்சி ஒழுங்கா வந்து உங்களோட நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பர்ன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வெயிட் லாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஈவன் லைக் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் பீரியட்ஸ் வந்திருக்கும், வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 இயர்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் வராது. 2 months once 3 months once periods வரும், அப்புறம் 6 months வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 14 years 15 yearsல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸே வராது. திடீர்னு பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க, ஒரு 2-3 இயர்ஸ்ல பயங்கரமா வெயிட் போட்டுருவாங்க, முக பருங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும், கொஞ்சம் அப்பர் லிப்லாம் ஹேர் க்ரோத் எல்லாம் வர ஆரம்பிக்கும். திடீர்னு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா பிசிஓடி அப்படிம்பாங்க.
ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து வெயிட் குறைங்க அப்படின்னு எங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்னம்மா இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு பிசிஓடிங்கிறீங்க வெயிட் குறைக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், உங்களோட டயட் பிளஸ் எக்ஸசைஸ் இது ரெண்டுமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு லேடிக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். நிறைய பேர் அந்த வெள்ளப்படுறது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலாவே எல்லா பெண்மணிகளுக்குமே பீரியட்ஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைட்டா ஒரு லிக்விட் மாதிரி வரும். அது நார்மல், அது பிசியலாஜிக்கல். பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சளி மாதிரி இருக்கும், அதுவும் நார்மல். இதையும் தாண்டி அதிகமா வெள்ளப்போக்குக்கே பேட் வைக்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் வாடை கலர் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸோ எடுத்த உடனே அதிகமா வெள்ளப்படுது நம்மளுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ வெள்ளப்படுறதுலேயே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அது இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாகவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல அது சரியாயிடும். அதையும் தாண்டி ஏதாச்சும் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி ஒரு ஃபாலோ பண்ண மாதிரி தேவைப்படும். 4வது பீரியட்ஸ் ஆன தொந்தரவு. ஸோ மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வர்றதுங்கிறது நார்மல். ஸோ அந்த இடைவேளை இன்டர்வல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிலருக்கு 21 நாள்லேயே வரும். அது நீங்கள் முதல்ல இருந்தே 21 டேஸ்லேயே ஒருக்க தான் வந்துட்டு இருந்திருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 35 to 45 டேஸ் வரைக்குமே வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்ததுலேருந்தே 2 months ஒன்ஸ் தான் பீரியட் வரும். ஸோ உங்களுக்கு ரெகுலரா 1 month வருதோ 2 months வருதோ இல்லை 45 டேஸ்க்கு ஒருக்கா வருதோ அதுதான் நார்மல். அது வந்து நீங்க மந்த்லி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய பாடி இஸ் டியூன்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருக்குதுன்னா இட் இஸ் நார்மல். அதே மாதிரி பீரியட்ஸோட ஃப்ளோ 3 days to 5 days மேக்சிமமா இருக்கணும். இந்த அளவுல ஏதாச்சும் ஒரு தொந்தரவோ இல்ல அந்த இடைவெளியில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாலே தயவு செய்து ஒரு 2 சைக்கிள் வெயிட் பண்ணி பாருங்க. 2 சைக்கிளும் தாண்டி அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மாதவிடாய் நிக்கிற சமயம் மெயினா இதெல்லாம் பீரியட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். மேபி ஒரு 50 years ஒரு 48 years 50 years அப்படி எல்லாம் இருக்கிறப்போ பீரியட்ஸ் நிற்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க பீரியட்ஸ் எல்லாம் நிக்கிறப்போ இந்த மாதிரி தாங்க நிறைய பீரியட்ஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெனோபாஸ் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு பாதை. என்னன்னா பீரியட்ஸ் வந்துட்டு இருக்குது, அதாவது உங்களுக்கு மந்த்லி வருது அப்படின்னா அந்த மாதவிடாய் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் வரும், 3 months ஒன்ஸ் வரும், அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா வரும், ஒரு வருஷம் ஆகியுமே வராது. 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்தாலும் கூட உங்களுடைய அளவு வந்து மாறக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 2 months வரலீங்க, அதுக்கப்புறம் எனக்கு 2 மாசத்துக்கு சேர்ந்து எனக்கு பீரியட்ஸ் ஒரே மாசத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து அது அப்நார்மலான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பீரியட்ஸே வரல அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ் வந்துருச்சுங்கிறது அர்த்தம். 1 year, அதாவது இந்த ஜனவரி 25 இருந்து ஜனவரி 26 வரைக்கும் ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா 12 months பீரியட்ஸ் வரல அப்படின்னா அது மெனோபாஸ்ன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு தாண்டி ஒரு டிராப் பீரியட்ஸ் வந்தாலும் கூட நீங்க கண்டிப்பா போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், கர்ப்பப்பையோட உள்சுவர் எவ்வளவு அளவு இருக்குதுங்கிறத பார்த்துட்டு செக்அப் பண்ணிக்கணும். ஸோ இது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீடிங் வர்றது வந்து அது நார்மல் ஃபினாமினா நினைச்சு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அது கண்டிப்பா அப்நார்மல், கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி பீரியட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அடி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர்த்துக்கு நடக்கிறப்போ. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றதே இல்லைங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு நடக்கிறப்ப டிஸ்கம்ஃபோர்ட்டோ ஏதோ ஒன்று கீழே இறங்குற மாதிரியோ யூரினரி பை ஏதோ ஒன்று கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இனிஷியலாவே வந்துட்டோம்னா அதுக்கு நிறைய வந்து கன்சர்வேட்டிவ்ஸ், அதாவது ஆப்ரேஷனே இல்லாம கூட நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சொல்றதுக்கு வெளியே கூச்சப்பட்டுட்டு நிறைய பேர் சொல்லாமே விட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஃபுல் கர்ப்பப்பையுமே வெளியே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி எந்த பிரயோஜனமே இருக்காது. ஸோ கண்டிப்பா டெஃபினட்டிவ் சர்ஜரியில தான் போய் முடிகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பேர் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ் எஸ்பெஷலி கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம்னு தே கம் வித் லைக் ஸ்டேஜ் 4 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்றது சிம்டம்ஸ் தாங்க. சரி சிம்டம்ஸே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 வருஷம் யாருமே அவங்களோட உடம்ப பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா ஒரு லேடிக்கு அட்லீஸ்ட் 40 years நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா
கண்டிப்பா ஒரு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், ஒரு மேமோகிராமோ, ஒரு அல்ட்ராசவுண்டும், ஒரு பிளட் டெஸ்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா இது வந்து ரிப்பீட் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளட் டெஸ்டும் ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் வருஷம் பண்ணினாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு. தொந்தரவுகள் இல்லைனாலும் கூட, நீங்க உங்க சிம்டம்ஸ் இல்லைனாலும் கூட ரெகுலர் கைனக் செக்அப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஐ திங்க் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சந்தேகம் ஏதாவது இருந்து இல்ல உங்களுக்கான பர்சனலா ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். நீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த அளவுக்கு ஓபன் அப் ஆகுறது, இவ்வளவு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா டிஎஸ்பி மேடம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த 3 சப்ஜெக்ட்ல எது இருந்தாலும் நீங்க வந்து இப்ப கேட்கலாம். உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன், அதை படிச்சு பாருங்க. இல்ல அது இல்லாத உங்களுக்கே டவுட்ஸ் இருந்தா தைரியமா கேட்கலாம், அல்லது எழுதி கொடுங்க, நான் கேட்கறேன் உங்க சார்பில். மட்டும்தான் தீர்வுங்களா? கர்ப்பப்பையில பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதுக்கு சர்ஜரி மட்டும் தான் சொல்யூஷன்ங்களா? இல்ல, பிசிஓடி பிரச்சனைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள். ஒரு தடவை உங்களுக்கு ஸ்கேன்ல பிசிஓடி வந்துருச்சுன்னா அது எப்பவுமே அது மறையாது, அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். சோ நீங்க ஒரு ஃபாலோ அப் மட்டும் வச்சுக்கலாங்க. சோ இது ஒரு கட் ஆஃப் மாதிரி சொல்லியிருப்பாங்க. சின்ன எல்லா கட்டிகளுமே கேன்சரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, அதோடைய தன்மை எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கணும். ஒவ்வொரு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன கட்டி வரும், பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அது மறைஞ்சு போயிடும். சோ ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் வரைக்குமே அந்த கட்டி பர்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த கட்டியோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ள வெறும் ஒரு நீர் கட்டியா ஸ்கேன் பண்ணாலே நம்மளுக்கு முக்காவாசி அது தெரிஞ்சிடும். சாதாரண ஸ்கேன்லயே நல்ல உங்களுக்கு வந்து டயக்னோஸ்டிக் ரிலையபிலிட்டி நல்லா இருக்கும். அது கட்டிக்குள்ள என்ன தன்மை இருக்கு, அதுக்குள்ள பிளவுகள் இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் அந்த கட்டிக்குள்ளேயே ரத்த கட்டுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இந்த ஸ்கேன் கூடயும் ரத்த டெஸ்டும் சேர்த்து பண்ணி பார்த்துட்டு இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை பத்தி நம்ம யோசிக்கலாம். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு ஒரு டவுட். ஓபில வர எல்லாருமே இது கேக்குறது இதுதாங்க. பிசிஓடி அந்த ஸ்கேன் ஃபைண்டிங்ஸ் கரெக்ட் பண்ண முடியாது, பட் உள்ள இருக்கிற அந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் கரெக்ட் பண்ணிட்டு நார்மலைஸ் ஆனாலே நார்மலான கன்செப்ஷன், நார்மலா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அடிக்கடி இருக்கு, அது வந்துட்டு எப்பவுமே எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நார்மலா அப்நார்மலா இருந்துச்சு. இது ரெண்டு விதமா பார்க்கணுங்க யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது. சோ யூசுவலா பெண்களோட உறுப்புல நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் யூரின் போற பாதை, பீரியட்ஸ் வர பாதை, மலக்குடல் பாதை, இது எல்லாமே பக்கம் பக்கமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரின் போற பாதை யூரித்ரான்னு சொல்றது வந்து ரொம்ப சிறுசா இருந்துட்டு இருக்கும். சோ ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது பீரியட்ஸ் அப்பவோ இல்ல மோஷன் போற, அதாவது மலக்குடல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலும் சீக்கிரமா வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிற லேடிஸ் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ்ல இருந்து 45 இயர்ஸ் வரவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்துட்டு இருக்கும். இது ஒரு கல்ச்சர் பண்ணிட்டு நம்ம நார்மலான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா சரியா போயிடும். பட் பீரியட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு 50 வயசை தாண்டி ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா அந்த பீரியட்ஸ் வர பாதையில இருக்கிற ரத்தோட்டமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். அந்த ரத்தோட்டம் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும், போஸ்ட் மெனோபாசல் யூரித்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அடிக்கடி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து மருந்துகள் மாத்திரைகள் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா அந்த கிரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம் அந்த ரத்தோட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சோ அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரிகாஷன் நம்ம பார்த்துக்கணும். மேம், மாதங்களுக்கு நிக்கிற சமயத்துல நான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கும்? இது வந்து போஸ்ட் மெனோபாசல் பெரிமெனோபாசல் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. இப்போ எத்தனை வயசுல வந்து பீரியட்ஸ் நிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சிலருக்கு 45 வயசுல நிக்கும், சிலருக்கு 40 வயசுல நின்றோம், சிலருக்கு 50 வயசுல நிக்கும், சிலருக்கு 52, 53 அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் இருந்துட்டு இருக்கும். சோ நிக்கிறதுங்கிறது சடனா நிக்காது. நான் சொல்ற மாதிரி தான் 2 மாசத்துக்கு ஒருக்கா வரும், 3 மாசத்துக்கு ஒருக்கா வரும், அப்புறம் 1 இயர் வரும், அதுக்கப்புறம் அப்படியே நின்றும். சோ இது வர்றதுக்கு முன்னாடி இப்ப சப்போஸ் உங்களுக்கு 50 வயசுல மெனோபாஸ் வருது அப்படின்னா ஒரு 45 வயசுல இருந்து வீட்டுல பயங்கர பிரச்சனையா இருக்கும். சோ அவங்களுக்கு ரொம்ப மூட் இரிட்டபிலிட்டி இருந்துட்டு இருக்கும், பக்கத்துல இருக்கிறவங்க கூட எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது, அடிக்கடி யூரின் போறப்ப இன்ஃபெக்ஷன், யூரித்ரல் ஏரியால ட்ரைனஸ், இது எல்லாமே இருந்திருக்கு.
இதுக்கு சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் அதாவது மருந்து மாத்திரைகள் இருக்கு. பட் மருந்து மாத்திரைகள் கொடுத்தா குணமடையுமான்னு பற்றி கேட்டோம்னா அது 100% கிடையாது. ஒரு 50 to 60% வந்து மருந்து மாத்திரைகள் ஹெல்ப் பண்ணுமே தவிர கூட இருக்கிறவங்க தான் இதுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கும். 5 வருஷம் கூட எப்படி எல்லாரும் அனுசரிச்சு போறாங்க அப்படிங்கறது வந்து கொஞ்சம் பார்த்து ஹஸ்பண்ட்ஸ் கூட இருக்கிற பிரதர்ஸ் அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா இது நம்ம ஈஸியா வந்து டாக்கிள் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா மெனோபாஸ்ங்கிறது ஒரு வருஷத்துல நிக்கிறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வீட்டுல ஒரு பிரளயமே இருக்கும். அது கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படிப்பா, எக்ஸாம் போவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், பையனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்றது வந்து சப்போர்ட்டிவா இருந்தா மட்டுமே தான் முடியும். நம்ம இன்னொரு கொஸ்டின், குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு பெண்கள் மட்டும்தான் காரணமா? 100% இல்லைங்க. இனிஷியலா எங்களோட ஓபிடியில வர்றப்போ 10 வருஷம் கல்யாணம் ஆயிருப்பாங்க. 10 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒண்ணு பொண்ணு வருவாங்க, பொண்ணோட அம்மா வருவாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் வரவே மாட்டாங்க. சோ இவாலுவேஷன் அதாவது ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவாலுவேஷன் பண்ண வரணும்னா கண்டிப்பா 2 பேருமே வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இப்ப வந்துட்டு இருக்கோ ஈக்குவலண்டா 50% ஆண்களுக்கும் குறைபாடுகளோட தான் இப்ப வராங்க ரீசெண்டா. ஏன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதனால அவங்களோட விந்தணுக்களோட தன்மை மிகவும் குறைவா இருக்கு. சோ நீங்க இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாததுக்குன்னு வர்றப்போ 2 பேருமே வரணும், ஈக்குவலா 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மேம், சுகர் இருந்தா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து இருக்கு, அது உண்மையான்னு கேக்குறாங்க. சுகர் இருந்தா இல்ல, சுகர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாக்கணுங்க. கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதுல கன்செப்ஷன் எல்லாம் எந்த தொந்தரவுமே இருக்காது. அன்கண்ட்ரோல்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கருத்தரிக்கிறதுல இருந்து குழந்தை உருவானதுக்கு அப்புறமா டெலிவரி வரைக்குமே கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவ எந்த ஒரு ஸ்டேஜ்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும்? ஆரம்ப நிலையிலே அது எப்படி நாங்க கண்டுபிடிச்சுக்கிறது? எங்களுக்கு நாங்களே செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்கிறது இப்படி ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கண்டெல்லாம் பிடிச்சிருவாங்க, வரதான் மாட்டாங்க. பிரச்சனை தான் இங்க. பிரச்சனை என்னன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு வெளியே சொல்றதுதான் பிரச்சனை. அவ்வளவுதான். பிரச்சனை எல்லாம் தெரியும், இதுதான் பிரச்சனை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஒழுங்கா பசிக்கல, நான் சந்தோஷமா இல்ல, நான் நிம்மதியா இல்ல, எனக்கு தலைவலிக்குது, என்னால மத்தவங்கள்ட்ட சிரிச்சு பேச முடியல, முன்பு இருந்த மாதிரி கலகலன்னு என்னால இருக்க முடியல, என்னுடைய வேலைகள்ல இது அஃபெக்ட் பண்ணுது, நான் குழந்தைகளை பாத்துக்கிறதுல இது அஃபெக்ட் பண்ணுது. சோ இந்த மாதிரி ஒருத்தருடைய தூக்கம், பசி, அவங்களுடைய சோசியல் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க, மத்தவங்களோட பேசுறது, அம்மா குழந்தையோட பேசுறது, ஒரு மனைவி கணவனோட பேசுறது, ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறது. சோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் பார்த்து சொல்லுவாங்க, இன்னும் ஒரு மாதிரி முகம் வாட்டமா தெரியுது, ஒரு மாதிரி டல்லா இருக்குது, ஆள் சரியில்லை அப்படின்னு நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சுவாங்க. தென் அப்புறம் பணியில கரெக்டா கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறது, உப்பு போட சொன்னா மாத்தி போட்டுறது, வேலையில கரெக்டா பண்ண சொன்னா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில நேரங்கள்ல மனசுக்கு வர்ற பிரச்சனை உடல்ல பிரசன்ட் ஆகும். அது ரொம்ப காமனா லேடிஸ் நாங்க பார்ப்போம். கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு, கை வலிக்கிற மாதிரி இருக்கு, புரடி வலிக்கிற மாதிரி இருக்கு, கால் ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வலின்னு சொல்லிட்டு எலும்பு டாக்டரை பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷக்கணக்கா. அப்புறம் கடைசியா எதுவும் இல்லைங்க, நாங்க கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம், எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சுன்னு சொல்லி கடைசியா மனநல மருத்துவத்தை அனுப்புவாங்க. சோ நம்ம ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல சில டேப்லெட்டோ கொடுக்கும்போது அவங்க நல்லாவே இருக்கிறாங்க, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடும். சோ சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அது உடலா இருந்தாலும் சரி, மனதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம வைத்தியம் பார்க்கணும். ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா. இதை எழுதின அந்த ரைட்டரு நமக்கு உடல் மட்டும்தான் முக்கியம் நினைச்சிருந்தாருன்னா உள்ளத்தை பத்தி பேசிருக்க மாட்டாரு. உள்ளம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா உடலை பத்தி பேசிருக்க மாட்டாரு. உடலும் உள்ளமும் கணவன் மனைவி போன்றவர்கள், இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு முக்கியம் கொடுக்காம இருக்க கூடாது. ரெண்டுக்கும் பார்க்கணும். நன்றி. இப்போ பிரெஸ்ட்ல வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு கட்டி இருக்கு, அது ஒரு 1 week 2 weeks அது அப்படியே ஒரு பெயின் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை நாங்க என்ன மாதிரியா அதை அனலைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்டில் பண்ணணும்? மார்பகத்தில் கட்டி இருக்கு, ஆமா. நீங்க அதை இதுவுமே வந்து இக்னோர் பண்ண தேவையில்லை, போய் டாக்டரை பார்த்துக்கிறது பெட்டர். நான் சொல்றேன், இது வந்து நீர்க்கட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு மார்பக புற்றுநோய் அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர்ஸ் வித்தியாசமா இருக்கும். அந்த கட்டியானது கேன்சரா இருக்கும் பட்சத்தில் அது வலி இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
வலி இருந்தாதான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இது. வலி வந்து சும்மா தானே கட்டி இருக்கு, நான் பார்க்க போறது எனக்கு வேணாம் எதுக்கு பார்த்துட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் எந்த கட்டியா இருந்தாலும் நீங்க போய் டாக்டரை பார்த்துட்டு அதை அணுகிறது, அது என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நீர் கட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் அது என்னங்கிறது டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த முன்னோட முக்கியமான சொன்னது என்ன அப்படின்னா, முக்கியமா இது ஏன் நிறைய பேர் இது தவிர்க்கிறாங்க அப்படின்னா, மார்பகத்துல கட்டி இருந்தாலும் எனக்கு வலிக்கலையே அப்படிம்பாங்க. சும்மா கட்டி இருக்கு வலிக்கலையே நான் போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனா கேன்சர் கட்டிகள், மார்பகத்தில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் பெரும்பாலும் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் வலிக்க ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்டத்தில் அது வலி இருக்காது. நீங்க கேட்ட கேள்வி கட்டியா இருந்ததுன்னா அது கேன்சரா இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அது வந்து பெர்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா இந்த வந்து ஃபைப்ரோஅடினோமான்னு சொல்லுவாங்க. நீர் கட்டிகள்னா ஃபைப்ரோஅடினோமான்னு சொல்லுவாங்க. அது நார்மல் கட்டிகள் தான். பட் நீங்க டாக்டர் போய் அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, யூட்ரஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு? எந்த கேன்சர் ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. யூட்ரஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பிரஸ்ட் கேன்சர் வருமானா வரும். யூட்ரஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யூட்ரஸோட சேர்த்து செர்விக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த கேன்சர் வராது. சோ ப்ரொஃபைலாக்டிக் மாஸ்டெக்டமி, ப்ரொஃபைலாக்டிக் ஊஃப்ரெக்டமின்னு ஒன்னு இருக்கு. யாருக்கு ஆஞ்சலினா ஜோலி தெரியும்? யாருக்கா தெரியுங்களா? ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் தெரியுமா? ஜெசிக் தெரியும் நினைக்கிறேன். சோ அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ், இங்கிலீஷ் நடிகன்னு வச்சுக்கீங்களேன். அவங்க என்னன்னா ஒரு மாதிரி சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கீங்க. 2011 ஒண்ணு பண்ணாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் கிடையாது. ஓகே, அவங்களோட அம்மாவுக்கு கேன்சர், அவங்க சித்திக்கு மார்பக கேன்சர், அவங்க பாட்டிக்கு மார்பக கேன்சர். இந்த 3 பேருக்கு ஐ மீன் 2 அம்மாவுக்கு, சித்திக்கு, பாட்டிக்கு எல்லாத்துக்கும் கேன்சர் இருந்தனால அதுக்கு ஒரு ஜெனடிக் டெஸ்டிங் ஒண்ணு இருந்தது. இப்பயுமே இருக்கு. மார்பக புற்றுநோய்க்கும் சினைப்பை புற்றுநோய்க்கும் அந்த ஜெனடிக் டெஸ்டிங் அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா கேன்சர் வந்துடலாம், ஏன்னா இவ்வளவு ஃபேமிலியில இவ்வளவு பேருக்கு இருக்கிறதுனால அந்த டெஸ்ட் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு. சோ அதனால என்னன்னா அந்த பாசிட்டிவ் வந்தனால அவங்க வாழ்நாள 70 இருந்து 80% மார்பக புற்றுநோயும் சினைப்பை புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதுக்கோசரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 மார்பகத்தையும் எடுத்துட்டாங்க. குழந்தையில பெற்றுட்டாங்க. குழந்தையில பெற்றதுக்கு அப்புறம் 2 மார்பகத்தையும் சினைப்பை கட்டியில எடுத்துட்டாங்க. கட்டி மார்பகம் இருந்தாலும் கேன்சர் வரும். சோ அதனால அது எடுத்துட்டாங்க. இல்ல எல்லாரும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் இது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அந்த ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டைம் மேகசின்லாம் வந்து ரொம்ப அந்த டைம்ல வந்து 2011 ரொம்ப ஃபேமஸா இருந்தது. சோ ஒரு உறுப்புல அந்த உறுப்பை நம்ம எடுத்துட்டோம்னா அதுல கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க கேட்டு கர்ப்பப்பையை நம்ம எடுத்துட்டோம், அந்த சர்விக்ஸோட சேர்த்து எடுத்தோம்னா அதுல கேன்சர் வர வாய்ப்பு இல்ல. நான் சொன்னது இன்னொரு அடிஷனல் பாயிண்ட். வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல உடம்புல இருக்கிற மத்த வியாதிகள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதோ, வெயிட் லாஸ் ஆகுறதோ, ஒரு சுகர், சக்கரை இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாகுங்களா? ஸோ யூஸ்வலா கர்ப்பப்பை வாய் கூட உங்களுக்கு வந்து சினைப்பைன்னு ஒன்று இருக்கும். சினைப்பையில இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் நீங்க சொல்றீங்க தெரியுங்களா, சத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து கருமுட்டை பையில வர ஹார்மோன்ஸ்னாலதான் உங்களுக்கு இருக்கு. ஸோ எலும்பு பலம் வர வைக்கிறது, இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றது, இதோட ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கருமுட்டை பையில தான் எல்லா சத்துமே இருக்கு. கர்ப்பப்பையில் 2 விஷயம் தான், ஒன்னு ப்ளீடிங் வரும், இன்னொன்னு குழந்தை பெற்றுக்கலாம். அதை தவிர கர்ப்பப்பையில இருந்து எந்த விதமான ஹார்மோன்ஸுமே வராது. சத்துக்கள் எல்லாமே கருமுட்டை பையில தான் வரும். சோ கர்ப்பப்பை கூட கருமுட்டை பையன் சின்ன வயசுல எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சான்சஸ்ல இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கெல்லாம் சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நம்ம ரெகுலரா செக்அப் பண்ணி கொஞ்சம் மாத்திரைகள் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா ஓகே. பட் கருமுட்டை இல்லாம, கருமுட்டை எடுக்காம வெறும் கர்ப்பப்பை மட்டுமே எடுத்தாங்கன்னா பெருசா இதெல்லாம் வராது. இன்னொரு மெத் இருக்குங்க, கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமாகவும் சிசேரியன் செஞ்சதுக்கு அப்புறமாகவும் எனக்கு வெயிட் ஏறுது அப்படின்னா அது அவங்களாலதான். ஏன்னா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா 1 மாசம் எதுவுமே வேலையே பண்றதே இல்ல, டயட்டும் ரெகுலரா எடுத்துக்கிறது இல்ல, அவங்களோட எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கான ஆக்டிவ்னஸ் எதுவுமே இல்ல. சோ 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறமா உடம்பு வந்துருது. உடம்பு வந்ததுக்கு அப்புறமா நடக்க முடிய மாட்டேங்குது, நடந்தா கால் வலி வருது. சோ இது எல்லாமே அந்த சீக்குவலே வர்றதுக்கான ரீசன் வந்து என்னன்னா நம்ம தான். சோ பாதிப்புகள் கர்ப்பப்பை எடுக்கிறதுனாலயோ சிசேரியனாலயோ வெயிட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்ல. மேம் இப்போ இந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணதுனால மென்டலி அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறது வந்துட்டு எவ்வளவு? இது 2 விஷயமா நீங்க யோசிக்கணும். நல்லா இருக்கிற கர்ப்பப்பை யாருமே எடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஒரு தொந்தரவுகள் இண்டிகேட்டர், கர்ப்பப்பையில கட்டிகளோ இல்ல அதுல ஏதாச்சும் ஒரு கேன்சருக்கான அறிகுறிகளோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நமக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சோ ஒரு லேடி கர்ப்பப்பைங்கிறதுனாலதான் நான் பெண்மையா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நினைக்க கூடாது. ஒரு தொந்தரவு இருக்கிற ஆர்கனை தான் நம்ம எடுக்கிறோமே தவிர நல்லா இருக்கிற ஆர்கன்ஸ் யாருமே வந்து எடுக்கிறது இல்ல. சோ இது அவங்களோட பர்சனல் கணக்கு தான் நான் சொல்லுவேன். இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ், இப்ப ரொம்ப சின்ன வயசுலயே ஏஜ் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் எதனால இந்த மாதிரி ஆகுது சீக்கிரமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க,
இது மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாங்க, சின்ன வயசுலயே இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பூப்படைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 11 years 12 years அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் 8 years 9 yearsல இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ரொம்ப உடல் பருமனா இருக்கிறது, சாப்பிடுறது வந்து நிறைய ஜங்க் அந்த மாதிரி சாப்பிடுறது, அதனால இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு போயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு சீக்கிரமாவே 8 yearsல உங்களுக்கு வந்து வந்துடுறாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் வெரி காமன். சிம்டமேட்டிக் அதிகமா ஒயிட் டிஸ்சார்ஜ் வரதோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்மெல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்க வாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். மேம் லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி பத்தி ஒரு சின்ன இனிஷியலா நம்ம எல்லாமே சொல்றது என்னன்னா, நான் ஜெம் ஹாஸ்பிட்டல்ல லாப்ரோஸ்கோபிக் சர்ஜனா இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னா பெரிய தையல், கீழே ஒரு நல்ல ஒரு 10 சென்டிமீட்டர் தையல் இருக்கும், இல்லாட்டி மிட் லைன்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 சென்டிமீட்டர் தையல் இருக்கும். தையல் நல்லா போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1.5 மாசத்துக்கு ரெஸ்ட் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். பட் இப்போ அந்த காலகட்டமே மாறிடுச்சு. ஒரு கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வயிற்றுக்குள்ள கேஸ் நிரப்பி ஒரு கேமரா பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன போர்ட்ஸ் வழியா நம்ம பண்றதுக்கான சர்ஜரிஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்க பெருசா ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 5 ஹோல்ஸ் இருந்துட்டு இருக்கும், கர்ப்பப்பை எடுத்துருவோம், தொந்தரவா இருக்கிற கர்ப்பப்பை எடுப்போம். எடுத்ததுக்கு அப்புறமா 2 டேஸ்ல நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம். உங்களோட ஆல்மோஸ்ட் 1 வீக்லயே நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஆஃபீஸ் போனா போய்க்கலாம். நீங்க நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். பெருசா உங்களுக்கு ரெஸ்ட் நீங்க ஓப்பன் சர்ஜரிஸ்ல பண்ற மாதிரி ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் தேவை இருக்காது. ரெண்டாவது, ஓப்பன் சர்ஜரிஸ் பெருசா பண்ணிருந்தீங்கன்னா wound இன்ஃபெக்ஷன், அது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இந்த லாப்ரோஸ்கோபி மூலமா பண்றதுனால அதுக்கு மாதிரி எந்த விதமான சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பிளஸ் லாப்ரோஸ்கோபி நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, ஐயோ வயிற்றுக்குள்ள காத்து போடுறதா ரொம்ப அன்சேஃப், நிறைய பேர் இதனால பண்ண முடியாது, லாப்ரோஸ்கோபி பண்ணோம்னா நமக்கு கியூர் ஆகாதுன்னு நினைப்பாங்க. இதுக்குன்னு எக்ஸ்பர்டைஸ் வேணும். லாப்ரோஸ்கோபி இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். உங்களோட நீங்க எப்படி இருக்கீங்களோ பெருசா ஸ்கார் இருக்காது. ஒரு 5 டேஸ்ல நீங்க எல்லாமே ரொட்டீன் எல்லாமே ரெஸ்யூம் ஆயிக்கலாம். அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ். லாப்ரோஸ்கோபி ரோபோட்டிக்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் மாதிரிங்க. நம்ம சிமிலர் ப்ரொசீஜர் தான், பட் அந்த ரொட்டேஷன் டெக்னிக்கல் டீடைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரோபோட்டிக்ல வேரி ஆகும். தேங்க்யூ. இன்று அத்தனை பேருக்கும் நன்றி உரைக்க வேண்டி வருகிறார் எங்கள் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர், எங்களின் வழிகாட்டி, ஆலோசகர் என பன்முகம் கொண்ட மருத்துவர் சாந்தி வீரமணி. நன்றிதனை எடுத்துரைக்க. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான நிகழ்வு. நீங்க எல்லாமே இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த நிகழ்விலே ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தன்னுடைய பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில வந்து கலந்துகிட்ட நம்ம பகுதியின் சிங்கப்பெண் நம்ம டிஎஸ்பி சங்கீதா மேடம் அவர்களுக்கு கலந்துக்கிறதோடு மட்டுமல்ல கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருந்த அவங்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து நம்ம டாக்டர்ஸ், பொதுவா மருத்துவர்களுக்கு விரிவா பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க விரிவா மட்டுமில்ல, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா 3 பேருமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பேசி, அதோட நீங்க கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் இன்னமும் கேளுங்க, இன்னும் எவ்வளவு கேள்வி இருக்குது கேளுங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிற ஆட்டிடியூட்ல அவங்க கடைசி வரைக்கும் நம்ம 3 மருத்துவர்களுமே இருந்தாங்க. டாக்டர் சாய் தர்ஷினி, புற்றுநோய் மருத்துவர் நிர்மல் அரசு அண்ட் நம்ம ஓவைஸ் டாக்டர், இவங்க 3 பேருக்குமே நமது மருத்துவமனையின் சார்பிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் முதல்ல சொல்ல வேண்டிய நன்றி உங்கள் அனைவருக்கும் தான். நம்ம பொதுவா பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே மேல வந்துட்டோம். கல்வியில் ஆரம்பிச்சு தொழில்துறை, நம்ம கால்பதிக்காத தொழில்துறையே இல்ல. இருந்தாலும் எவ்வளவு உயரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலுமே தன்னுடைய சின்ன தொந்தரவையோ பெரிய தொந்தரவையோ வெளியில சொல்றதே இல்ல. சார்லாம் சொன்ன மாதிரி வீட்லயும் சொல்றது இல்ல. அதுக்காக மருத்துவ உதவியை நாடியும் நம்ம வந்து போறதில்லை. இது போன்ற நிகழ்வுகள்ல நம்ம ஓப்பன் அப் ஆகி அதை வந்து பேசுறதும் இல்லை. சோ நீங்க எல்லாருமே இது எல்லா ஸ்டிக்மாவையும் தாண்டி இந்த நிகழ்வுல கலந்துக்க வந்ததுக்கே உங்க அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட ஞாயிற்றுக்கிழமை காலையில கறி குழம்பு வைக்காம நீ எங்க போற அப்படின்னு உங்களை எல்லாம் போக விடாம தடுக்காம உங்களை போக விட்ட உங்க குடும்பத்து ஆண்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவா கேம்ப்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். காலையில வந்து பிளட் எடுப்போம், பிபி பார்ப்போம், குத்தி சுகர் பார்ப்போம், இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவோம். அடுத்து வந்து டாக்டர்ஸ் வந்து உட்காருவோம். வரிசையா பேஷன்ஸ், முக்கால்வாசி வந்து வயதானவர்கள் தான் அந்த கேம்புக்குலாம் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு அட்வைஸ், அவங்க அன்னைக்கே அந்த ட்ரீட்மெண்ட்டை மறந்துட்டு போவாங்க. ஆனா இதையெல்லாம் மீறி பெண்களுக்காக நம்ம பெண்களே சிந்திக்காத போது ஒரு ஆணாக இருந்து கொண்டு இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் அரவிந்த் அவர்கள் சிந்தித்து இதுக்காக அவர் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொன்றையும் இந்த ஒரு நோட்டீஸ்ல இருந்து இந்த நிகழ்வை எப்படி நடத்தணும், எப்படி என்னெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் நம்ம வந்து இதுல வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும்ட்டு ஒவ்வொரு நிமிஷமுமே கடந்த 15 நாட்களா இந்த கேம்பை தவிர அவருக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. எப்படியாவது வந்து நம்ம மருத்துவத்தை மீறி நம்ம ஏதாவது செய்யணும், மருத்துவத்தை தாண்டி நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம பகுதி பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா விழிப்புணர்வு வந்தாலும் அடுத்தது வந்து நம்ம நோயை தடுக்க முடியும்.
நம்ம வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்றதுல இல்ல வருமுன் காப்போம் போய் ஒரு ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறதுலயே ஒண்ணும் இல்ல. ஸ்கிரீனிங்லயே அதுல ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம்னாவே நோய் ஆரம்ப நிலைக்கு எல்லா வியாதிகளை பற்றியும் விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வுங்கிறத விட நம்ம தேடி போனா நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நம்ம எந்த நேரம் போனாலும் நம்ம ஃப்ரீயா நமக்குரிய மருத்துவர்கிட்ட நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் மனசுல ஊட்டணுங்கிறதுக்காக அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம அனைவரின் சார்பிலும் அவருக்கு நன்றியை சொல்றேன், அவருக்கு தந்தைக்கு நன்றியை சொல்றேன். இந்த மருத்துவர்களையும் மற்றவர்களையும் சிறப்பித்த ஆண்களுக்கு, கலந்து கொண்ட மற்ற ஆண்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நம்ம மருத்துவமனை நிர்வாகத்துல இதுக்கு பேக் போனா இருந்து ஒர்க் பண்ண நம்ம நிர்வாகிகள் மற்றும் நம்ம மருத்துவமனை சார்ந்த ஊழியர்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள், இந்த இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயும் நாங்கெல்லாம் முன்ன நிக்கிறோம். இதுக்கு பின்னாடி பல பேர் வேலை செஞ்சா தான் காலையில 9 மணிக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெடி பண்ண முடியும். வீடியோகிராஃபர்ல இருந்து அனைவருக்குமே நம்ம மருத்துவமனையின் சார்பில் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் கேட்க முடியாத கேள்விகளுக்கு பல கேள்விகளுக்கு டாக்டர்கள் பதிலளித்தார்கள். அந்த வீடியோவை நீங்கள் கேட்டீங்க. அடுத்த வீடியோவில் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் டாக்டர்கள் எவ்வளவு தெளிவாக பதிலளிக்கிறார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம். இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இது பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நான் முக்கியமாக ஒவ்வொரு பாட்டையும் கரெக்டாக கட் பண்ணி தெளிவாக போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ போகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 5 மணி நேரம் டைம் எடுத்திருக்குது. அதை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம், மொத்தம் 7 மணி நேரம் இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதில் உள்ள ஒரு கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்டில் பதிவிடுங்க. இதில் உங்களுக்கு உள்ள நோய்கள் பற்றியும் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். டாக்டர்கள்ட்ட கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம். வாங்க, சேனலை வாழ வைங்க, வளர வைங்க. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.